பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை கேட்கும் காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். ரொம்ப குதூகலம் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும் போது. இன்னைக்கு நான் ஒரு வசனத்தை சொல்ல போறேன் பாருங்க. இத்தனை ஆண்டுகளா நான் என்ன பைபிளை படிச்சேன், இந்த வசனத்தை நான் வாசித்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைச்சேன் பாருங்க. பயங்கர அப்படியே ஆச்சரியம். வேதத்திலேயே ரொம்ப பிடிச்ச வசனமா ஆயிருச்சு. அவ்வளோ ஒரு முக்கியமான வசனம் பாருங்க. இந்த நாட்கள்ல நாம் கர்த்தருடைய கிருபையை குறித்து படித்து வர்றோம். அவருடைய கிருபைன்னா என்ன, அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி எப்படி செல்லுது, கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பாதுகாப்பு, அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கும்போது எப்படி நம்ம கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கு. வெறும் பணமும் காசும் மட்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது அது மகா பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து படிச்சு வர்றோம் பாருங்க. இன்றைக்கும் கர்த்தர் கூட இருக்கும்போது அவருடைய வார்த்தைகள் மூலமாக அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நம்ம எப்படி உணர்றோம், மனசுல ஒரு சமாதானம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத உணர்றோம். இந்த நாட்கள்ல கர்த்தர் கிருபையாக அவருடைய வேதத்தை நம்மளுடைய கரங்கள்ல கொடுத்திருக்கிறாரு பாருங்க. அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல வேதம் இல்லை, ஆசாரியர்கள் கையில மட்டும்தான் வேதம் இருக்கும். அப்போ ஜனங்களுக்கு யாருக்குனாலும், ராஜாக்களுக்கு யாருக்கு வேதம் கர்த்தருடைய வார்த்தைகள் வேணும்னாலும் அவங்க ஆசாரியர்கிட்ட போகணுமா. ஆசாரியர்கள் கிட்ட போய் அவங்க கிட்ட இருந்து அவங்க அந்த தோல் சுருள் வச்சிருப்பாங்க, அதை வாங்கி நமக்கு எந்த சாப்டர் தேவையோ அதை நம்ம உட்கார்ந்து எல்லாம் எழுதிட்டு திரும்பவுமாக அதை கொண்டு போய் ஆசாரியர்கள் கிட்ட கொடுத்துடணுமா. பாருங்க, இந்த நாட்கள்ல எவ்வளோ கிருபைன்னு பாருங்க. கர்த்தர் அவருடைய வேதத்தை நம்மளுடைய மொழியில மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறாரு. அப்போ அதை நம்ம எவ்வளோ கருத்தா வாசிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி வரும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைகளின் மூலமாக தான். பிரியமானவர்களே, அதனால தான் சொல்றேன் நம்ம இந்த வசனத்தை வாசிக்கணும்னு. அதற்குரிய வசனத்தை தான் இன்றைக்கு முதல்ல நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நிச்சயமா இந்த வார்த்தை உங்களுக்கும் பிடிக்கும். நீங்க யோசித்து பாருங்க, நீங்க இதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசித்திருக்கீங்களான்னு. இது ஒரு குவிஸ் மாதிரி. நான் படிச்சுட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் பாருங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவர், எப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் வச்சிருக்கிறாரு. எதை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணணும், தியானம்னா என்ன, இந்த மாதிரி ரகசியங்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பிரியமானவர்களே, முதல்ல அந்த ஆச்சரியமான ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். உபாகமம் 17வது அதிகாரம் 20வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 246வது பக்கம். உபாகமம் 17:20. அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள். ஆச்சரியமா இல்லையா? என்ன பண்ணணும்? ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஆசாரியர்கிட்ட போய் அதை வாங்கிட்டு வந்து, வேத தோல் சுருளை வாங்கிட்டு வந்து தனக்கான ஒரு பிரதியை, ஒரு பிரிண்ட் அவுட்டை எடுத்துக்கிற மாதிரி உட்கார்ந்து கைப்பட எழுதணும் பாருங்க. ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். நம்ம வாசிக்கிறோமா? கருத்தா வாசிக்கிறோமா? ஏதோ நம்ம கிறிஸ்தவங்க பைபிளை படிக்கணும் அப்படின்னு இல்லை பிரியமானவர்களே. பின்னாடி வர்ற வசனத்தை எப்படி நம்ம வாசித்து எது நம்மளுடைய தியானம் அப்படிங்கிறதையும் நான் காட்ட போறேன் பாருங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். நம்ம உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும். அதன் மூலம் தான் நம்ம பிழைக்க முடியும் பாருங்க. அடுத்தது பாருங்க. இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள். அப்ப நீடித்து வாழ்வதற்கு வழி என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம அதை வாசிக்கணும்.
இந்த வசனத்தை நீங்கள் யார் யாருக்கெல்லாம் பேசுகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வசனத்தினுடைய அற்புதத்தை சொல்லுங்க. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான வசனம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம வேதத்தை வாசிக்கணும். அடுத்தது இதனால நம்ம நீடித்து வாழ முடியும். நீடித்து வாழ்வதற்கு வழி கர்த்தருடைய வசனங்களை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். இப்போ யோசுவா புத்தகத்துக்கு வருவோம். நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கிற புஸ்தகம். ஏன் கர்த்தருடைய வார்த்தைகள் இப்படி நம்ம படிக்கணும், எழுதணும்? இந்த காலத்தில் நம்ம உட்கார்ந்து பைபிளை எழுதிட்டா இருக்கிறோம் இல்லை. கர்த்தர் வேதத்தை நம்ம கரங்கள்லேயே கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, உங்களுக்கு ஒரு வேளை மனப்பாடம் பண்ணணும், வசனங்கள் அப்படியே வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நோட் புத்தகம் வாங்குங்க. வாங்கி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வெளிப்பாடுகள், இப்படிப்பட்ட ஆச்சரியமான வசனங்கள் எல்லாம் நீங்கள் உட்கார்ந்து எழுதும்போது அது உங்கள் இருதயத்தின் பலகையில் எழுதப்படும். தேவையான நேரத்தில் இந்த வார்த்தைகள் வரும். இந்த வார்த்தைகள் மூலம்தான் நாம் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள முடியும். இப்போ யோசுவா 1 அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், நியாயப்பிரமாண நூல்னு இப்போ நம்ம உபாகமத்தில் படித்தோம். அதாவது கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாயை விட்டு போகவே கூடாது. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். எப்படி உங்க வழி வாய்க்கும்? கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம வாயில எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது, கர்த்தாவே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர். இன்னைக்கு நிறைய பேர் என்னுடைய கைகளின் பிரயாசங்கள், என்னுடைய வேலைகள், நான் ஏதாவது ஒன்று எடுத்தா அது கீழே விழுந்துருது. நான் ஏதாவது ஒன்று எடுத்தா அது தொலைஞ்சு போயிருது. எங்க வச்சேன்னு தெரியறது இல்லை, மறந்து போயிருது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசுறோம். கைகளின் பிரயாசங்கள்ல எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து அதை நம்ம வாயில வைக்கும்போது அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்தி எங்கிருந்து வரும்? அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கும் பொழுது நாம் புத்திமானாய் நடந்து கொள்வோம். நம்மளுடைய கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, அடுத்தது தியானம்னா என்னங்கிறத படிக்க போறோம். சங்கீதம் 63 6வது வசனம். சங்கீதம் 63 6வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அப்ப தியானம்னா என்ன? நம்ம படுத்துக்கிட்டு ஆண்டவரை, கர்த்தரை நினைக்கிறது தான் தியானம். பாருங்க, ராச்சாமங்கள்ல நடு ராத்திரியில கர்த்தரை குறித்து தியானிக்கிறது, அவர் செய்த நன்மையான காரியங்களை, அவருடைய வார்த்தைகளை நினைக்கிறது, கர்த்தரை நினைக்கிறது, ஃபோக்கஸிங் ஆன் காட். அவரை நம்ம ஃபோக்கஸ் பண்றது தான் தியானம். பாருங்க, தாவீது ராஜா என்ன அழகா சொல்லி கொடுக்குறாருன்னு பாருங்க. ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். இன்னொரு அற்புதமான வசனத்தை படிக்க போறோம். சங்கீதம் 77 12 பாருங்க. தியானம்னா என்ன, எப்படி நம்ம தியானிக்கணும் அப்படிங்கிறத படிக்க போறோம். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து, கர்த்தர் செய்த நன்மைகள், கடந்த நாட்கள்ல போன கடினமான உங்க சூழ்நிலையில கர்த்தர் எப்படி தம்முடைய கிரியைகளை நடப்பித்தார், எப்படி உங்களுக்கு வெற்றி கிடைச்சது, அவருடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். கர்த்தர் நமக்கு செய்த செயல்களை எல்லாம் யோசித்து பார்க்கிறது தான் தியானம். பாருங்க பிரியமானவர்களே, இதை தான் நம்ம தியானிக்கணும். இப்படி பண்ணும் பொழுது நம்மளுடைய வழி வாய்க்கும். இந்த வழி வாய்க்கிறது, இந்த ப்ராஸ்பரிட்டி, இந்த ஆசீர்வாதங்கிறது பழைய ஏற்பாட்டில் 69 முறை வருதான். 69 முறை இந்த ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிற வார்த்தை கர்த்தர் வாய்க்க பண்றது அப்படிங்கிறது, அந்த ப்ராஸ்பரிட்டி, அந்த ஆசீர்வாதம் 69 முறை வருதான். அதுல 59 முறை வாய்க்க பண்றது. நேத்து நம்ம படிச்சோம், சித்திக்க பண்றது, கர்த்தர் வாய்க்க பண்றது அப்படிங்கிற அர்த்தத்துல 59 முறை வருதான். அப்ப எவ்வளவு அந்த வார்த்தை முக்கியம்னு பாருங்க. ப்ராஸ்பரிட்டிங்கிற வார்த்தை. இதை நம்ம கெட்டதுன்னு சொல்லிடுறோம். இவங்க எல்லாம் ஆசீர்வாத கும்பல், ஆசீர்வாதத்தை பத்தியே பேசுறாங்க அப்படின்னு. ஆசீர்வாதங்கிற அறிவு இல்லாத இருக்கிற வரைக்கும் நம்ம தப்பா தான் பேசுவோம். கர்த்தர் சிருஷ்டித்த எல்லாம் அவர் நல்லதென்று கண்டார். அவர் நல்லதென்று சொன்னதை எதுவுமே நம்ம கெட்டதுன்னு சொல்லவே கூடாது. பாருங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். பிரியமானவர்களே, இப்படியாக திரும்பவுமா நம்ம யோசுவா 1 அதிகாரம் 8வது வசனத்தை திரும்பவும் வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருக்கணும்.
எப்படி தியானிக்கிறதா? இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி அதை இரவும் பகலும் தியானிக்கணும். இதுக்கு ஒத்த இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். அதனாலதான் திரும்பவும் இந்த வசனத்தை வாசித்தேன். சங்கீதம், முதல் சங்கீதம், சண்டே கிளாஸ்ல இருந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சங்கீதம், இந்த கிருபையை தியானிக்கும் போது கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் இதெல்லாம் எப்படி வருதுன்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை ஜீவனுள்ள நாளெல்லாம் படிக்கும் போதுதான் வருது. 2வது 3வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 1:2-3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் நம்ம தியானமா இருக்கிறோமா? அவருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறோமா? இப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. இன்னைக்கு யார் யார் கைகளில் ஆசீர்வாதம் இல்லைன்னு யோசிக்கிறீங்க? வாங்குற சம்பளம் 1ஆம் தேதியே எனக்கு முடிஞ்சு போயிடுது, அந்த மாதம் முழுவதும் இருக்கிறது இல்லை, கடன் கட்டியே நான் ஒரு வழி ஆயிடுறேன் இப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருங்க. நீங்கள் வேலை செஞ்சு செஞ்சு ஓஞ்சு போயிட்டீங்க, சம்பாரிச்சு பொத்தலான பையில போட்ட மாதிரி இருக்குன்னு வசனம் சொல்லுது. எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, கருத்தாக கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து, கர்த்தாவே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளில் தியானமாயிருந்து இந்த வார்த்தைகளையே நம்ம வாயில முணுமுணுத்து கொண்டே இருக்கணும். வாயை திறந்து ஏதோ இருதயத்துக்குள்ள வச்சுக்கிறது இல்லை, வாயை திறந்து அதை ஒவ்வொரு நாளும் முணுமுணுக்கணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். பாருங்க, நானே கார் ஓட்டிட்டு எல்லா இடத்துக்கும் போய் வருவேன். கார் ஏறி உட்கார்ந்தோன்னு சொல்லுவேன், இது கிருபை, கர்த்தருடைய கிருபை. பாருங்க, ஏறி உட்கார்ந்தோன்னு சொல்லுவேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஞானம் கிருபை எல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படி சொல்லிகிட்டே போவோம் பாருங்க, வாயை திறந்து சொல்கிறேன். ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தியானித்து கொண்டே இருக்கிறேன், வசனங்களை தியானித்து கொண்டே இருக்கிறேன். இரவும் பகலும் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் என்னுடைய தியானமாக இருக்கிறது. அப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அது இருதயத்துக்குள்ளே போகுது, இருதயத்துக்குள்ளே போகும் பொழுது அது வாயில் வந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய வழி வாய்க்கிறது பிரியமானவர்களே. என்னுடைய கரங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, எல்லா மகிமையும் நான் கர்த்தருக்கே செலுத்துகிறேன். அப்போ உபாகமம் 17:20 வாசித்த அந்த வசனத்தை மறந்துடாதீங்க. உபாகமம் 17:20 வாசித்து முடிப்போம். அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். ஆண்டவர் கிருபையா வேதத்தை நம்ம கரத்தில் கொடுத்துருக்கிறார். அந்த நாளில் போய் ஆசாரியர்கிட்ட போய் வாங்கினாங்க. இப்போ நம்ம போய் ஊழியக்காரங்க கிட்ட எனக்கு பைபிள் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கோமா? கர்த்தர் நம்ம கரங்கள்லேயே கொடுத்துருக்கிறாரு. இந்த வார்த்தைகளை எடுத்து ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம நீடித்த நாள் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை அது பொய் சொல்லாது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், வசனத்தை கொடுத்த தேவன், அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.